வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழ, வாக்காளர் சிறப்பு சுருக்க திருத்தம் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில எடுத்துட்டு இருக்காங்க. நேத்திலிருந்து பூத் லெவல் ஆஃபீசர் அப்படிங்கிறவங்க வந்து ஃபீல்டுக்கு வந்து வீட்டு வீட்டுக்கு போயிட்டு, அவங்களுக்கு இந்த கணக்கீட்டு படிவம் குடுப்பாங்க. ஸோ, அந்த கணக்கீட்டு படிவம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்புட்னா, அந்த கணக்கீட்டு படிவத்துல என்ன இருக்கும்? அத எப்படி ஃபில் பண்றது? அப்படிங்கிற விவரத்த நம்ம பார்ப்போம். ஸோ, இது வந்து இந்த கணக்கீட்டு படிவத்தில நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் அந்த பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீசர் அப்படிங்கிறவருடைய நேம், அப்புறம் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ, அதில வந்து ஏற்கனவே ஒரு பார்ட் வந்து அதில ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அதில வாக்காளனுடைய பெயர், அவருடைய புகைப்பட அடையாள அட்டை எண், அப்புறம் வந்து அவங்க எந்த அட்ரஸ்ல இருக்காங்க, அதே மாரி வரிசை எண் என்ன, எந்த பாகத்தில இருக்காங்க, எந்த ஊர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு, சட்டமன்ற, பாராளுமன்ற தொகுதி, அந்த டீட்டெயில்ஸ் குடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு பார்கோட் ஒண்ணு குடுத்துருப்பாங்க, ஸ்கேன் பண்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ ஒண்ணு இருக்கும். ஸோ, இதில வந்து தற்போதைய புகைப்படத்தை ஒட்டவும் அப்படின்னு குடுத்துருக்கிற இடத்துல வந்து, நமக்கு ஃபோட்டோ வந்து இப்போ சரியில்ல அப்படின்னா, நம்ம வந்து இந்த இடத்துல ஃபோட்டோ வந்து நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ, அதே மாரி இந்த பார்கோட் ஸ்கேன் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்புட்னா, சம்மந்தப்பட்ட பூத் லெவல் ஆஃபீசர் வந்து இந்த பார்கோட ஸ்கேன் பண்ணிட்டு, இந்த எனுமரேஷன் ஃபார்ம வந்து உங்க கையில குடுப்பாங்க. சரிங்களா? மொத்தம் 2 பிரதி குடுப்பாங்க. 2 பிரதியில வந்து பார்த்தீங்க அப்புட்னா, ஒரு இதில நீங்க வந்து கையெழுத்து போட்டு குடுத்துறணும். கையெழுத்து போட்டு நான் வந்து இத ஃபில் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து ஒரு கையெழுத்து போட்டு குடுக்கணும். அதே மாதிரி அவரு வந்து நீங்க இந்த ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்ததுக்கப்புறம், அவரு பிஎல்ஓ வந்து உங்களுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மென்ட் வந்து குடுப்பாரு. சரிங்களா? ஸோ, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்புட்னா, இதில என்ன ஃபில் பண்ணணும் அப்டின்னா, பிறந்த தேதி வந்து நம்ம வந்து நம்ம ஓட்டர் ஐடிலயோ, நம்ம ஆதார் அட்டையில இருக்கக்கூடிய அந்த பிறந்த தேதிய வந்து பர்த் சர்டிஃபிகேட்டோ, ஆதார் அட்டையோ, மார்க் ஷீட்லயோ இருக்கக்கூடிய கரெக்ட்டான பிறந்த தேதிய நம்ம வந்து ஃபில் பண்ணிடணும். அதே மாதிரி ஆதார் எண் விருப்பத் தேர்வு அப்டின்னு குடுத்துருக்க இடத்துல ஆதார் எண் வந்து நம்ம வந்து குறிப்பிட்டு காமிச்சிடணும். நெக்ஸ்ட் வந்து ஃபோன் நம்பர் வந்து நம்ம குடுத்துறணும். அதே மாரி அடுத்து தந்தையின் அல்லது பாதுகாவலன் பெயர்ன்னு குடுத்துருக்க இடத்துல, அ என்ன நேமோ அந்த நேம வந்து எழுதிடணும். நெக்ஸ்ட்டு அ தாயாரின் பெயர் அப்படிங்கிற இடத்துல வந்து தாயாரின் பெயர் எழுதிறணும். தந்தையோட வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் வந்து இருந்துச்சுன்னா, அதையும் நம்ம வந்து அந்த இடத்துல எழுதிறணும். அதுக்கடுத்து தாயாரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின், அந்த டீட்டெயில்ஸும் நம்ம வந்து குறிப்பிட்டு எழுதிறணும். இப்ப கணவர் இருந்தாங்கன்னா, மனைவி பெயர், மனைவி இருந்தாங்கன்னா, கணவர் பெயர் வந்து இந்த துணைவரின் பெயர் இருப்பின் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்ல எழுதிறணும். அதே மாரி துணைவரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்புன்னா, அதையும் வந்து நம்ம குறிப்பிட்டு எழுதிறணும். சரிங்களா? ஸோ, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் கேட்குறாங்க. அதே மாரி முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ, இது வந்து 2002 டூ 2004ல வந்து லாஸ்ட்டா எடுத்த அந்த விவரங்கள் வந்து தெரிஞ்சதுனா நம்ம வந்து இதில ஃபில் பண்ணணும். இதில வந்து 2002ல எடுக்கும் பொழுது, அப்போ வாக்காளர் இருந்திருந்தாங்க அப்புட்னா, அவங்களுடைய வாக்காளர் பெயர் நம்ம வந்து குறிப்பிடணும். அவங்களுடைய அந்த டைம்ல இருந்த வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் வந்து இருந்துச்சுன்னா, அத வந்து குறிப்பிடணும். அதில உறவினரின் பெயர் என்ன போட்டிருக்கோ, அத வந்து இதில குறிப்பிட்றணும். அதே மாரி உறவு முறை கணவர்னா கணவர், மனைவினா மனைவி. ஸோ, அந்த மாரி உறவு முறைய வந்து மகன்னா மகன், தாய்னா அ தந்தைனா தந்தை அந்த மாரி ஃபில் பண்ணிடணும். அதுக்கடுத்து என்ன மாவட்டம், எந்த மாநிலம், முன்னாடி எந்த சட்டமன்ற தொகுதியில இருந்துச்சோ, அந்த சட்டமன்ற தொகுதியுடைய பேர் எழுதிறணும். அந்த சட்டமன்ற தொகுதியின் எண், அதனுடைய பாகம் எண், அதனுடைய வரிசை எண் அப்படிங்கிறத நம்ம இதில குறிப்பிடணும். இது வந்து சம்மந்தப்பட்ட 2002, 2004 லாஸ்ட்டா எடுக்கப்பட்ட அந்த சிறப்பு தீவிர திருத்தத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலினுடைய விவரங்கள் இந்த இது. அடுத்து வந்து வாக்காளர் உறவினர் பெயர் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த காலத்தில நம்ம குறிப்பிடணும். நமக்கு தெரிஞ்சதுன்னா, இது வந்து இந்த காலத்தில குறிப்பிட்றணும். அதே மாரி இதில வந்து பார்த்தீங்கன்னா, மேற்சொன்ன வாக்காளராகிய நான், என் குடும்ப உறுப்பினர் வேறு எந்த நாட்டின் குடியுரிமையும் பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு. அடுத்து வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்காக விண்ணப்பிக்கும் நான், அ என் குடும்ப உறுப்பினரின் பெயர் வேறு எந்த சட்டமன்ற தொகுதி, பாராளுமன்ற தொகுதியின் வாக்காளர் பட்டியலிலும் இடம்பெறவில்லை அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறோம். அதில இருக்கு. அதே மாரி இந்த விண்ணப்பத்துடன் தொடர்புடையதாக நான் தவறானதாக அல்லது உண்மையில்ல என நம்பப்படும், அல்லது உண்மையல்ல என அறிந்தும் அல்லது நம்பியும் பொய்யான அறிக்கை அல்லது அறிவிப்பை வழங்குவது 1950ஆம் ஆண்டின் மக்கள் பேரறிவு சட்டம் 1950ன் பிரிவு 31 கீழ் குற்றமாகும் அப்படிங்கிறதையும் குடுக்கலாம். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் 1 ஆண்டு வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2யும் விதிக்கலாம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதில வாசகம் குடுத்துருக்காங்க. ஸோ, இந்த இடத்துல வந்து வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது வந்த குடும்ப உறுப்பினர் கையொப்பம் அல்லது இடது பெருவிரல் ரேகை அப்படிங்கிறத நம்ம வந்து இதில வந்து குடுத்துறணும். அதுக்கடுத்து உங்களுக்கு பிஎல்ஓனுடைய கையெழுத்து வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து போட்டு குடுத்துருவாரு. சரிங்களா? நான் மேற்கண்ட விவரங்களை கடந்த சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலிருந்து சரிபார்த்துள்ளேன் அப்படிங்கிறதுல கையெழுத்து போட்டு குடுத்துருவாரு. ஸோ, அதில இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவத்தினை நிரப்புவதற்கான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு பேக் சைட்ல
பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாக்காளர்கள் தங்களது பெயர் மற்றும் வாக்காளரின் உறவினரின் பெயர்களை அ முந்தைய வாக்காளர் பட்டியலில் voters.eci.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல வந்து சரிபார்த்து, அவ்விவரங்கள் வந்து இந்த கணக்கீட்டு படத்தில் நிரப்பலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தொடர்பா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் பூத் லெவல் ஆஃபீஸரையே நீங்க வந்து அவர்ட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, அதே மாதிரி இவங்க வந்து கணக்கீட்டு படிவத்தில முந்தைய வாக்காளர் பட்டியல் விவரங்களை தெரிவிக்காத மற்றும் தெரிவித்த விவரங்கள் தரவுத்தளத்தில் உள்ள விவரங்கள் ஒத்துப்போகாத வாக்காளர்களுக்கு மீண்டும் வாக்காளர் பதிவு அலுவலர் இஆர்ஓ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு அறிவிப்பை வழங்குவார். அந்த அறிவிப்பை வந்து பெறும் வாக்காளர்கள் கீழ்க்கண்ட வகைகளுக்கு ஏற்ப ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, அது என்னென்ன ஆவணம் அப்படின்னா, 1/7/1987க்கு முன்பு இந்தியாவுல பிறந்திருந்தாங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து பிறந்த தேதி அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் கீழே வழங்கப்பட்டுள்ள பட்டியலிலிருந்து தங்களுக்கு உரிய ஏதேனும் ஒரு ஆவணத்தை கண்டிப்பா சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி 1/7/1987லிருந்து 2/12/2004 வரை உள்ள காலப்பகுதியில் வந்து இந்தியாவுல பிறந்திருந்தாங்க அப்புட்ன்னா, அவங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த இடத்தை நிரூபிக்கக்கூடிய அந்த கீழ குடுத்திருக்கக்கூடிய ஆவணங்கள ஏதாவது ஒண்ணு குடுக்கலான்னு சொல்றாங்க. அதே மாதிரி தந்தை அல்லது தாயின் பிறந்த தேதி மற்றும் பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள பட்டியலில் இருந்து ஏதேனும் ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்கவும் சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து 2/12/2004க்கு பிறகு இந்தியாவுல பிறந்திருந்தாங்க அப்புட்ன்னா, ஸோ அவங்க வந்து அதற்குண்டான கீழ்க்கண்ட ஆவணங்கள குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில விதிமுறைகள் குடுத்திருக்கிறாங்க. அதே மாரி இந்தியாவிற்கு வெளியே பிறந்திருந்தால், இந்திய தூதரகம் வழங்கிய அ பிறப்பு பதிவுச் சான்றினை வந்து இணைக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாரி பதிவு இயல்பு நிலை வாயிலாக இந்திய குடியுரிமை பெற்றிருந்தால், குடியுரிமை பதிவுச் சான்றிதழ் வந்து இதில வந்து இணைக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி என்னென்ன ஆவணங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 13 ஆவணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து கவர்ன்மென்ட் எம்ப்ளாயியா இருந்தாங்கன்னா, அவங்களுடைய ஐடி கார்டு அல்லது வந்து அவங்களுடைய பென்ஷன் ஆர்டர் இருந்துச்சுன்னா, அந்த ஆர்டர் குடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, அதே மாதிரி 1/1/1987க்கு முன்னர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு, உள்ளாட்சி அமைப்பு, வங்கி, அஞ்சல் அலுவலகம், எல்ஐசி, பொதுத்துறை நிறுவனங்களால் வழங்கப்பட்ட ஏதேனும் அடையாள அட்டை, சான்றிதழ் ஆவணம் குடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தகுதி வாய்ந்த நிறுவனங்கள்ட்ட பிறப்பு சான்றிதழ் வந்து குடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதேமாரி கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட் குடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களால் வழங்கப்பட்ட மெட்ரிகுலேஷன் கல்வி சான்றிதழ் குடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. தகுதி வாய்ந்த மாநில அதிகாரியால் வழங்கப்பட்ட நிரந்தர வசிப்பிட சான்றிதழ் குடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. தகுதி வாய்ந்த அதிகாரி வழங்கிய ஓபிசி சர்டிஃபிகேட், எஸ்சி சர்டிஃபிகேட், எஸ்டி சர்டிஃபிகேட் குடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. தேசிய குடிமக்கள் பதிவேடு வந்து அதையும் குடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. மாநில அல்லது உள்ளாட்சி அதிகாரிகளால் தயாரிக்கப்படும் குடும்ப பதிவேடு குடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசாங்கத்தால் இலவச வீடு அந்த மாரி குடுத்திருந்தாங்க அப்புட்ன்னா, அந்த ஒதுக்கீட்டு சான்றிதழ குடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதார் அட்டைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் கடித எண் இந்த கடித எண்படி வெளியிடப்பட்ட அறிவுரைகள் பொருந்தும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதேமாரி 1/7/2025 தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்ட பீகாரின் சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலின் பிரதின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, இது வந்து நமக்கு வந்து அ தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் மொத்தம் 12 ஆவணங்கள். அந்த 12 ஆவணங்கள் வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, இதெல்லாம் நம்ம வந்து குடுக்கணும். அது யார் யார் குடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து முன்னாடி அந்த 1/1/1987க்கு முன்னாடி பிறந்தவங்க, அதே மாரி 2004க்கு டிசம்பர் 4, 2004க்கு பின்னாடி பிறந்தவங்க. ஸோ, அந்த மாரி டீட்டெயில்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ, இதுதான் வந்து இந்த எனுமரேஷன் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. நம்ம வந்து நம்மளுடைய ஓட்டர் ஐடியில வந்து எந்த ஒரு மிஸ்டேக் நடந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, நம்ம ரொம்ப கவனமா வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம குடுக்கணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்புட்ன்னா, நீங்க வந்து பிஎல்ஓ கிட்ட நீங்க கேட்கலாம். வாக்காளர் பதிவு அலுவலர். இத நீங்க ஆன்லைன்லேயே இந்த ஃபார்ம் வந்து நீங்க வந்து பிரிண்ட் எடுத்துட்டு, நீங்க வந்து ஆன்லைன்லேயே வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷனும் குடுத்துருக்காங்க. ஸோ, அது வந்து இந்த voters.eci.tn.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல நீங்க வந்து டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ, இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க பார்த்தீங்கனாலும், இதிலேயே நீங்க வந்து சரி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தது அப்புட்ன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. பதில் சொல்றேன். தேங்க் யூ வெரி மச்.